திடீரென எடப்பாடியை நேரில் சந்தித்த செங்கோட்டையன் அழைப்பு கொடுத்ததால் சர்ச்சை. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அதிமுக மற்றும் பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக இம்முறை சுமார் 50 தொகுதிகளை பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. இதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்ட 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியுள்ளதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன. அதிமுக வழங்கும் பலவீனமான தொகுதிகளை ஏற்க பாஜக விரும்பவில்லை என்றும், வெற்றி வாய்ப்புள்ள குறிப்பிட்ட தொகுதிகளை குறிவைத்து இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் பாஜகவின் இந்த 50 தொகுதிகள் கோரிக்கையை ஏற்பதில் அதிமுக தலைமைக்கு சில தயக்கங்கள் இருப்பதாகவும் தெரிகிறது. திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக போன்ற பல கட்சிகள் இருக்கிறது. ஆனால் இந்த முறை காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்டு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறது. மாநில அரசின் ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்ற அவர்களின் கோரிக்கையை திமுக ஏற்கவில்லை. இருந்தாலும் காங்கிரஸ் தன் கோரிக்கையை விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறதாம். ஆனால் இதனை திமுக தலைமை ரசிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையிலோ நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் புதிய அரசியல் சக்தியாக உருவாகியுள்ளதால் 2026 தேர்தலில் போட்டி கடுமையாக இருக்கும் என்பது தெளிவாகியிருக்கிறது. இதனால் திமுக கூட்டணி கணக்குகளில் பெரிய மாற்றங்களை செய்ய யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் பிரச்சனை இல்லை, அதற்கு பதிலாக தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வரலாம் என்ற நிலைப்பாட்டில் சில திமுக தலைவர்கள் இருக்கின்றனர் என பல தகவல்களும் வெளியாகி வருகிறது. தேமுதிக இதற்கு முன்பு ஒருபோதும் திமுகவுடன் கூட்டணி அமைத்ததில்லை. ஆனால் 2026 தேர்தலில் 9 தொகுதிகள் வழங்க திமுக முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிலும் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜய பிரபாகரன் போட்டியிட விரும்பும் சில குறிப்பிட்ட தொகுதிகளையும் ஒதுக்கி கொடுக்கலாம் என்ற முன்மொழிவையும் வந்திருக்கிறதாம். கடந்த முறை அவர்கள் போட்டியிட்ட 25 தொகுதிகள் திமுக கைக்கு திரும்பியிருக்கிறது. அதில் 9 தொகுதிகளை தேமுதிகவிற்கு கொடுத்து மீதமுள்ள தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு சிலவற்றை வழங்கலாம் என்ற திட்டமும் பேசப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் திமுக தன் நேரடி போட்டி தொகுதிகளையும் அதிகரிக்க விரும்புகிறது. மறுபுறம் அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதிமுகவுடன் இருந்த தேமுதிக ராஜ்யசபா சீட் விவகாரத்தால் அதிமுக வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என குற்றம் சாட்டி அந்த கூட்டணியில் இருந்து விலகியிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக தேமுதிக கூட்டணி மீண்டும் உருவாகும் என வாய்ப்பு மங்கலாகவே இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்து அதிருப்தியால் வெளியேறிய தேமுதிக தனது அடுத்த கட்ட முடிவை வரும் 9ஆம் தேதி கடலூரில் நடக்கும் மாநாட்டில் அறிவிக்க உள்ளது. காங்கிரஸ் வெளியேறினால் மிஞ்சும் தொகுதிகளை தேமுதிகவுக்கும், கூடுதல் சீட் கேட்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் பிரித்து கொடுத்துவிட்டு அதிக இடங்களில் தாங்களே நேரடியாக போட்டியிட திமுக கணக்கு போடுகிறதாம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒருபுறம் சவாலாக இருக்கும் நிலையில் காங்கிரஸ் எடுக்கும் முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள திமுக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதே சமயம் என்னதான் தனது கூட்டணியை பலமாக வைத்திருந்தாலும் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் முயற்சியில் ஸ்டாலின் தீவிரம் காட்டி வருகின்றார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையின் மாற்றுக் கட்சியினர் பலரும் திமுகவில் இணைந்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலரும் சமீப காலமாகவே திமுகவில் இணைந்து வருவதால் நாளுக்கு நாள் ஸ்டாலினுக்கு பலம் கூடிக்கொண்டே செல்கிறது. இப்படியான நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுகவின் எக்ஸ்-எம்எல்ஏக்கள் இருவர் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர். 1991 தேர்தலில் சிவகாசி எம்எல்ஏவாக இருந்த பாலகங்காதரன், பழனி எம்எல்ஏவாக இருந்த சுப்புரத்னம் ஆகிய இருவரும் திமுகவில் ஐக்கியமாகியுள்ளனர். இதில் குறிப்பாக பாலகங்காதரன் ஓபிஎஸ்ஸுக்காக ஆதரவாக டிவி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மும்முரம் காட்டி வந்த நிலையில் திடீரென கட்சி மாறியிருக்கிறார். இதனால் சமீபத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ திமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்து வரும் செல்வ பெருந்தகை தற்போது மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பரவும் செய்தி திமுக கூட்டணியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் புதிய தலைவராக நியமிக்கப்படலாம் என்றும் பேசப்பட்டு வருகிறதாம். சமீப காலமாகவே மாணிக்கம் தாக்கூர் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தை தீவிரமாக முன்வைத்து வருவது திமுக தலைமைக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தது.
இப்படியான நிலையில் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக இருக்கும் மாணிக்கம் தாக்கூர் தலைவரானால் திமுக மற்றும் காங்கிரஸ் உறவில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகளை சரி செய்வதற்காக மேலிடம் இந்த மாற்றத்தை திட்டமிடுவதாகவும் தெரிகிறது. இருந்தாலும் செல்வ பெருந்தகையை பதவியிலிருந்து நீக்கினால் அது சமூக ரீதியான விவாதங்களை உருவாக்கும் என்பதால் காங்கிரஸ் மேலிடம் மிகவும் கவனமாக ஆலோசித்து வருகிறதாம். இந்த தலைமை மற்றும் மாற்றமானது உறுதியானால் வருகின்ற பொங்கலுக்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வெளியாகும் என புதிய தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் வேகமாக சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. மேலும் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி இந்த முறை ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து வருகிறதாம். இதற்கு திமுக உடன்படாத நிலையில் ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறினால் அந்த இடத்தை தேமுதிகவை கொண்டு நிரப்ப திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறதாம். இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தயாராகியும் வருகின்றனர். இந்த சூழலில் தேர்தல் அறிவிப்பு தொடர்பான முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. அதன் தொடர்ச்சியாக 2021 மே 7ஆம் தேதி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வராகவும் பதவியேற்றிருந்தார். தற்போது அந்த ஆட்சியின் 5 ஆண்டு காலம் 2026 மே மாதத்தில் நிறைவடைய இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்த சட்டசபை தேர்தலுக்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த முறை தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவி வந்தது. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, சீமானின் நாம் தமிழர் கட்சி மற்றும் நடிகர் விஜய் தலைமையிலான புதிதாக உருவான தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகள் தேர்தல் களத்தில் நேரடியாக மோத இருக்கின்றன. மேலும் திமுக தனது தற்போதைய கூட்டணி கட்சிகளை தக்க வைக்க முயற்சி செய்து வரும் நிலையில் அதிமுக தரப்பில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தலைவர்கள் கூட்டணியை பலப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விஜய் தனது கட்சிக்கான கூட்டணியை அமைக்க முயற்சி செய்தும் வருகிறார். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என சீமான் ஏற்கனவே அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தமிழக சட்டசபை தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்பது குறித்து முக்கிய தகவலானது வெளியாகியிருக்கிறது. அந்த தகவலின்படி பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ஜானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் மற்றும் விவேக் ஜோஷி ஆகியோர் தமிழகம் வருகை தர உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆய்வுகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு பிறகு தமிழக சட்டசபை தேர்தல் தேதியானது மார்ச் மாத தொடக்கத்தில் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறதாம். இந்த சூழ்நிலையில்தான் என்டிஏ கூட்டணியில் அதிமுகவானது இணைந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து அமமுக கட்சியின் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரனும் தனது கட்சியை என்டிஏ கூட்டணியில் இணைத்தது பேசும் பொருளாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்துதான் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையனும் இந்த என்டிஏ கூட்டணியில் இணைய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இடம்பெற்றுள்ள செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது.